Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. மதுரை மாவட்டம் அரியூர்பட்டி கிராமத்தில் உள்ள மோகினி சாத்தான் கண்மாயில் பாரம்பரிய மீன்பிடி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் திண்டுக்கல், திருச்சி, புதுக்கோட்டை மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களை சேர்ந்த ஏராளமான மக்கள் போட்டி போட்டுக்கொண்டு மீன்களை பிடித்தனர். அந்த காட்சிகள் இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் முத்துராஜா. முத்துராஜா, வணக்கம். இந்த மீன்பிடி திருவிழாவின் சிறப்பம்சம் என்ன? விவரங்களை வழங்க. வணக்கம் காசினி. மதுரை மாவட்டம் மேலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை பொழிந்து விவசாயம் செழிக்கவும் மக்கள் வேற்றுமையை மறந்து ஒற்றுமையாக வாழ வேண்டி கிராமங்கள் தோறும் மீன்பிடி திருவிழா நடைபெறுவது வழக்கம். இதனையொட்டி இன்று மேலூர் அருகே சருவலைப்பட்டி கிராமத்தின் அருகே உள்ள அரியூர்பட்டி கிராமத்தில் உள்ள மோகினி சாத்தான் கண்மாயில் பாரம்பரிய முறைப்படி இந்த மீன் திருவிழா நடைபெற்றது. இதற்கான அறிவிப்பு கடந்த சில நாட்களாக சமூக வலைதளங்களிலும் கிராமம் சார்பில் பல்வேறு கிராமங்களிலும் தெரிவிக்கப்பட்டு வந்தது. இதனைத் தொடர்ந்து நேற்று இரவு முதல் குறிப்பாக மதுரை மாவட்டம் அல்லாது திண்டுக்கல், திருச்சி, புதுக்கோட்டை மற்றும் சருவலைப்பட்டியை சுற்றி உள்ள கீழவளவு உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களிலிருந்து சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் நேற்று இரவு முதல் கண்மாயில் வர தொடங்கினர். இதனைத் தொடர்ந்து கிராம பெரியவர்கள் இன்று பாரம்பரிய முறைப்படி கண்மாய் கரையில் உள்ள கோயிலில் வழிபாடு நடத்தியதை தொடர்ந்து கண்மாயில் இறங்கி மீன் பிடிப்பதற்காக வெள்ளை வீசி அனுமதி அளித்தனர். இதனைத் தொடர்ந்து கரையில் காட்டியிருந்த சுமார் 1000க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் தாங்கள் கொண்டு வந்திருந்த பாரம்பரிய மீன்பிடி உபகரணங்களான கச்சா, வலை, ஊத்தா உள்ளிட்டவற்றை கொண்டு மகிழ்ச்சி ஆரவாரத்துடன் கண்மாயில் இறங்கி போட்டி போட்டு பல்வேறு வகையான குறிப்பாக நாட்டு வகை மீன்களை கட்லா, ரோகு, ஜிலேபி உள்ளிட்ட பல்வேறு வகை நாட்டு வகை மீன்களை பிடித்து மகிழ்ச்சியோடு கொண்டு சென்றனர். குறிப்பாக இது போன்ற விழாக்கள் மூலம் கிராமங்களில் உள்ள நீர்நிலைகள் பெறுவதுடன் தங்களுடன் ஏற்படும் வேற்றுமைகளை மறந்து ஒற்றுமையாகவும் மகிழ்ச்சியுடன் இருப்பதற்கு இது போன்ற விழாக்கள் நடத்தப்படுவதாக கிராம மக்கள் தெரிவித்தனர். விவரங்களுக்கு நன்றி முத்துராஜா. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.